ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கும் எஃப்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தாங்க. ஆர்டி அப்படிங்கிறது ரெக்கரிங் டெபாசிட், அதே எஃப்டி அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். இது வந்து பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜென்ரலாக ஒரு அளவுக்கு சம்பளம் வாங்குறோம், அதாவது மிட் ரேஞ்சில் சேலரி வாங்குறவங்க எல்லாரும் சேஃபாக காசு போட்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று எஃப்டியில் போடணும்னு நினைப்பாங்க, இல்லைனா ஆர்டியில் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ அது மாதிரியான மக்களுக்கு இதுக்கு ரெண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ முதல்ல சொல்லிடுறேங்க, என்னோட வீடியோஸ் ரொம்ப ஃபேன்சியாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எழுதி வச்சு தான் சொல்லுவேன், ரைட்டுங்களா? ஸோ இது கொஞ்சம் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் போடுங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க பார்ப்போம். ஸோ ஆர்டி எஃப்டி இது ரெண்டுமே பார்த்துட்டோன்னா முதல்ல எப்படி கட்டுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டி எடுத்துட்டோம்னா நம்ம மாசம் கட்டணுங்க, ரைட்டுங்களா? ஸோ ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய், ரெண்டாவது மாசத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டு கட்டுறது தான் மாதம் ஆர்டி அப்படின்னு சொல்றது, ரைட்டுங்களா? எஃப்டி எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு டைம் தான் கட்டுவோம். சரி எக்ஸாம்பிள் ஒரு 12,000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய், 5,000 ரூபாய், இல்லை ஒரு 50,000, 1,00,000, வாட் எவர், ஓகேங்களா? நம்மக்கிட்ட எவ்வளோ கையில் காசு இருக்கும், மினிமம் 1000 ரூபாய், ரைட்டுங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டை ஒரே ஒரு டைம் போட்டுட்டு ஒரு 6 மாசத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் ஒரே டைமில் லாக் பண்ணுறதா எஃப்டி அப்படின்னு சொல்கிறது, ரைட்டுங்களா? ஸோ பேசிக்காக இதுதான் டிஃப்ரென்ஸு. மாதம் எனக்கு வருமானம் வருது, அதில் கொஞ்சம் சேமிச்சு அதை நான் கட்டுறேன் அப்படின்னா அது ஆர்டி. ஒரே டைம் எனக்கு கொஞ்சம் காசு நிறையா இருக்குது, அதை பல்காக பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சு இன்ட்ரெஸ்ட் வாங்கணும் அப்படிங்கிறதா எஃப்டி. அடுத்து ஆர்டி அண்ட் எஃப்டி இதுக்கு ரெண்டுக்கும் வட்டி வீதம் பார்க்கணும். ஜென்ரலா எஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா வட்டி அதிகமாக தான் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். வட்டி விகிதமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஆர்டிக்கு கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும் வட்டி, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து எடுத்துட்டோம்னா வட்டி ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆனது தான். சே எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க போயிட்டு ஆர்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்டிக்கு 7% இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு ஆர்டி போடுறீங்கனாலும் அந்த 7% மட்டும்தான் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் 10 வருஷம் வரைக்கும். நடுவுலயே ஒரு 2 வருஷத்துல ஆர்டி ரேட்டை 7%க்கு பதிலாக ஒரு 8%, 9% அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட உங்களோட ஆர்டி போட்ட டைம்ல நீங்க 7%க்கு தானே வட்டி இருக்கிற டைம்ல போட்டீங்க, அதே அளவுக்கு தான் வட்டி வரும். இது ரொம்ப முக்கியம். வட்டிங்கிறது பிக்ஸ்டா இருக்கும், மாறவே மாறாது. நீங்க போடுறப்ப எவ்வளவு வட்டி இருக்கோ அவ்வளவுதான் வரும். அதே தான் எஃப்டிக்குமே, ஓகேங்களா? சோ நீங்க எஃப்டி போடுறீங்க, அதுக்குமே ஒரு 7%, சும்மா எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன், 7% வட்டியில தான் போடுறீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்க லாக் பண்ணிடுறீங்க எஃப்டில அமௌண்ட் அப்படின்னா, ஸோ அந்த வட்டி விகிதம் பார்த்துட்டீங்கன்னா மாறவே மாறாது. அது 7%க்கு தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகிட்டு இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன்னா நம்ம வட்டி இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பேங்க்ல நம்ம போட்டோம்னா வருஷம் வட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்லாம் நினைச்சு நம்ம போடுவோம். ஆனா வட்டி இன்க்ரீஸ் ஆனா அப்ப நீங்க எஃப்டி போட்டாதான் வட்டி இன்க்ரீஸ் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சிருக்கீங்க, இப்ப வட்டி இன்க்ரீஸ் ஆகுறப்ப நம்மளுக்கும் சேர்த்து எஃப்டில ரேட் இன்க்ரீஸ் ஆகிதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, அது நடக்காது, ரைட்டுங்களா? இது ரொம்ப முக்கியம். அடுத்து டென்யூர். ஸோ எடுத்துட்டோம்னா எஃப்டி வெறும் 7 நாள் எஃப்டி கூட இருக்கு, ஓகேங்களா? என்னோட காசு 7 நாளைக்கு நான் எஃப்டி போடணும் அப்படின்னு நினைச்சு போட்டாலும் கூட போடலாம். 10 வருஷம் வரைக்கும், மேக்சிமம் 10 வருஷம் வரைக்கும் நான் எஃப்டி போடலாம். ஆட்டோ ரெனுவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போட்டு வச்சிட்டீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் இமிடியேட்டா அடுத்த நாளே எஃப்டியா மறுபடியும் அது கன்வெர்ட் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. 7 நாள்ல இருந்து 1 மாசம், 2 மாசம், 6 மாசம் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கலாம். வருஷ கணக்குலயும் நான் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆப்ஷன்ஸ் எஃப்டில நிறைய இருக்கு. டென்யூர் சூஸ் பண்ணேன். ஆனா ஆர்டி பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் நான் போடலாம். இது எப்படின்னா, நான் ஆர்டி கட்டணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு 6 மாசம் தான் எனக்கு காசு கைக்கு வரும். 6 மாசம் மட்டும்தான் என்னால மாசம் இவ்வளவு சேவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா நான் 6 மாசத்துக்கு மட்டும் ஆர்டி கட்டலாம். இல்ல என்னால 10 வருஷம் மாசம் 1000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னு எனக்கு கான்பிடென்டா இருந்துச்சு அப்படின்னா நான் 10 வருஷத்துக்கு கூட இந்த டென்யூருக்கு போடலாம். இந்த டென்யூர் பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். இது ரொம்ப முக்கியம். நீங்க பேங்கோ இல்ல போஸ்ட் ஆபீஸோ எதுல போயிட்டு காசு போடுறதா இருந்தாலும் இதை மட்டும் செக் பண்ணிக்கணும். எந்த பேங்க்ல ஆர்டிஓ இல்ல எஃப்டிஓ இந்த டென்யூருக்கு, அதாவது 3 மாசம் போட்டா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 6 மாசம் போட்டா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். ஒரு 3 வருஷத்துக்கு லாக் பண்ணா
ஆர்டியில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதா இல்லை எஃப்டியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஆனால் மெயினான ஒரு விஷயம், எப்பவுமே இப்போ உங்களுக்கு வந்து ஆர்டி எஃப்டி கட்டுறீங்க, ரெண்டுக்குமே ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இருக்குனாலும் வச்சுக்கிட்டாலும் நீங்க வந்து ஒரு 3 வருஷம் லாக் பண்ணி போடுறீங்க அப்படின்னா எஃப்டியில கிடைக்கிற வட்டியை விட பாதிக்கு பாதி ஆர்டியில கம்மியா தான் வட்டி கிடைக்கும். அதனாலதான் இங்க பாதிக்கு பாதி நான் கிளியரா எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஆர்டிங்கிறது நீங்க மாசம் மாசம் கட்டுறது இல்லையா? ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் அமௌண்ட் ஆட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வட்டி வாங்குற காசும் வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ ஜென்ரலா ஆர்டியா எஃப்டியா, என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருக்கு, நான் இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து ஆர்டியில போடுறதா எஃப்டியில போடுறதா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா பெட்டர் நான் வந்து எஃப்டி தான் சொல்லுவேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்டியை விட ஜாஸ்தியா எஃப்டிக்கு தான் வந்து வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, ஆர்டியில இன்கம் டேக்ஸ் சேவிங் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க. ஆர்டி போட்டிருக்கீங்க, அதுக்கு வந்து ஒரு வட்டி வரும் இல்லையா, அது 40,000க்கு மேல போகுது அப்படின்னாவே அது வந்து உங்களுக்கு டாக்ஸபிள்குள்ள வந்துடும். அதுல வந்து அமௌண்ட் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. நீங்க ஒருவேளை இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ள இருக்கீங்க, அப்போ ஆர்டி போட்டுட்டு இந்த டைம் ஆர்டி முடியுது, எனக்கு வந்து அதுல வட்டி மட்டும் 40,000க்கு மேல வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது டாக்ஸ் எல்லாம் பெருசா வராது. ஓகேங்களா? உங்களோட சேலரியே வந்து வருஷத்துக்கு 5 லட்சம் 6 லட்சம் தான் மொத்தமா வாங்குறீங்கன்னா அதுக்கு வரக்கூடிய அந்த டைம்ல நீங்க ஆர்டி கட்டுறீங்கன்னா அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு பெருசா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் எல்லாம் வந்து பிடிக்க மாட்டாங்க. அடுத்து, எஃப்டி போடுறதுல ஒரு முக்கியமானது இருக்கு, டாக்ஸ் சேவர் எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா எஃப்டிக்குமே வந்து இன்கம் டாக்ஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிறது அவைலபிள் கிடையாது. ஸோ நீங்க வந்துட்டு அமௌண்ட் போடுறீங்க, ஒரு 1.5 lakhs ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா 1.5 lakhs தான் வந்து எஃப்டி போட முடியும். இது மாதிரி டாக்ஸ் சேவிங் எஃப்டிக்கு. ஸோ டாக்ஸ் சேவர் எஃப்டியில் நீங்கள் ஒரு வருஷத்தில் 1.5 lakhs போட்டிருக்கீங்க, அது வந்து 5 வருஷம் லாக் பண்ணிடணும். இன்னைக்கு நான் போடுறேன்னா இன்னிலேருந்து 5 வருஷம் வரைக்கும் அதை வந்து கையில் தொடவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து இன்கம் டாக்ஸ் சேவிங் எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா சொல்லிட்டேன், எல்லா எஃப்டிக்குமே வந்து இன்கம் டாக்ஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னே ஒரு எஃப்டி இருக்கு, இன்கம் டாக்ஸ் சேவர் எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி உங்களுக்கு தனியா ஒரு 10 பாயிண்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ரைட்டுங்களா? ஸோ அது தனியா ஒரு வீடியோவே போடுறேன் கிளியரா. அடுத்து, ஆர்டி அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு ரூபாயில இருந்து சேமிக்கலாம் அப்படின்னா வெறும் 10 ரூபாய் அதுல இருந்தே சேமிக்கலாம்னு சொல்றாங்க. ஆன் அண்ட் ஆவரேஜா வந்து 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டுங்களா? அதே போல எஃப்டி எடுத்துட்டீங்கன்னா ஒரு சில பேங்க்ல 1000 ரூபாயில இருந்து எஃப்டி போடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா எல்லா பேங்க்லயும் இந்த 1000 ரூபாயில இருந்து எஃப்டி போடலாமானா இல்ல. நீங்க மேக்சிமம் எஃப்டி போடணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் காசு இருக்கு, அதை நான் எஃப்டி போடணும்னு முடிவு பண்ணீங்கன்னா பெஸ்ட். மேக்சிமம் பேங்க்ல 5000 ரூபாயில இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஈஸியா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஆனா மினிமம் வேல்யூ 1000 ரூபாயில இருந்தே போடலாம். அப்படி ஒரு பேங்க்ல நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தாராளமா அதுல வந்து எஃப்டி போடலாம். அடுத்து, இப்ப நான் ஆர்டி கட்டுறேன், நான் வந்து ஒரு 10 வருஷம் கட்டலாம்னு சொல்லி கட்டிட்டு இருக்கேன். அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அந்த டெபாசிட் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்சூரன்ஸ் இருக்கானா இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல எஃப்டிக்குமே வந்துட்டு நீங்க வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குன்னா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், எஃப்டி வந்து நான் என் கிட்ட இருக்கிற காசு ஃபுல்லும் வந்து போட்டு வச்சிடுறேன் பேங்க்ல, ஒரு 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க, அதை வந்துட்டு நீங்க எஃப்டியா போட்டு வச்சிருக்கீங்கன்னா நீங்க போட்டு வச்சிருக்கிற அந்த மொத்த 10 லட்சத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது. 5 லட்சத்துக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த பேங்க், முக்கியமா அந்த பேங்க்ல திவால் ஆகுது அப்படிங்கிற பட்சத்திலயோ, இல்ல ஏதாவது வந்து காணாம போகுது, நீங்க எஃப்டி போட்டு வச்சிருக்கிற அமௌண்ட் வந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஆர்பிஐ வந்து அந்த டெபாசிட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு டெபாசிட்டுக்கான இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. எஃப்டில போட்டீங்கன்னா ஒரு மேக்சிமம் 5 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா அது வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, நான் வந்து ஆர்டி போடுறேன், ஆனா திடீர்னு எனக்கு ஒரு அவசரமா காசு தேவைப்படுது, லோன் வாங்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டி போட்டு வச்சிருப்பேன் இல்லைங்களா, அப்போ அந்த ஆர்டி அமௌண்ட்ல 90% ஆஃப் தி அமௌண்ட் வரைக்குமே வந்து நான் லோன் வாங்கிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? ஆனா இப்போ நான் லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், லோன் அப்படியே அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய் நான் ஆர்டி கட்டி வச்சிருக்கேன் மொத்தமா, அதுல வந்து 90% அப்படின்னா வந்துட்டு 9,000 ரூபாய் வரைக்கும் நான் வந்து எடுத்துக்கலாம் இல்லையா. 9,000 ரூபாய் வரைக்கும் நான் வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம். அந்த 9,000 ரூபாய் நான் லோன் எடுத்திருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் திருப்ப கட்டிடணும்.
கட்டிட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் போடுவாங்க. என் அமௌண்ட் நான் தான் ஆர்டியில கட்டி வச்சிருக்கேன், நான் தான் எஃப்டியில போட்டு வச்சிருக்கேன். ஆனா அதையவே நான் லோனா பேங்க் கிட்ட இருந்து வாங்குறப்ப அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் நான் திருப்ப கட்டிடுறேன் அப்படின்னா அப்போ வந்து நீங்க இன்ட்ரெஸ்டோட தான் கட்டணும். அப்பதான் உங்களோட எஃப்டிக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன், வேற வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுக்கலாம். ரைட்டுங்களா? இல்லைனா எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்டிக்குமே 90% வேல்யூ வரைக்கும் நீங்க லோன் வாங்கிக்கலாம். ஆனா நீங்க அந்த அமௌண்ட்டை திருப்ப கட்டிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க காசு தானே, நான் தானே பேங்க்ல போட்டு அதை நான் எடுக்கிறேன், எனக்கு எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா போட்டு வாங்குறாங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. இது எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7.5%, அதாவது டெபாசிட்டுக்கு வந்து 7.5%, எஃப்டிக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க அது மேல லோன் எடுக்கிறீங்க இல்லைங்களா, 90% அமௌண்ட்டை வந்து லோன் எடுக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா தான் போடுவாங்க. 7.5க்கு மேல தான். ஓகேங்களா? எபோவ் 7.5 தான் இருக்கும். ஏன்னா பேங்க் அப்படிங்கறதே நம்ம கொடுக்குற டெபாசிட்டை லோனா கொடுத்து அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். ரைட்டுங்களா? ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் எஃப்டி போட்டிருக்கேன், அது 7.5% வந்து வட்டி கொடுக்கும். அப்ப நான் அதையே லோன் எடுத்தேன்னா ஏன் 7.5% மேல போடுறாங்கன்னா பேங்க் சர்வைவ் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம்லாம் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு கொஞ்ச நாள் அடுத்து 8வது பாயிண்ட். ஸோ நான் 6 மாசம் தொடர்ந்து ஆர்டி கட்டல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ எஃப்டிங்கிறது வந்து ஒரே அடியா லம்சமா போட்டுருவோம், பிரச்சனை கிடையாது. ஆனா ஆர்டிங்கிறது வந்து மாசம் மாசம் நம்ம கட்டுறது இல்லைங்களா? ஸோ அப்படி கட்டுறப்போ ஒரு 6 மாசம் நான் தொடர்ந்து 1000 ரூபாய் தான் கட்டிட்டு இருக்கேன், 6 மாசம் 6000 ரூபாய் நான் தொடர்ந்து கட்டல அப்படின்னா நான் ஒரு பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் ஏதாவது ஒண்ணுல வந்துட்டு நான் ஆர்டி போட்டிருப்பேன் இல்லைங்களா, அவங்களுக்கு என்னோட அக்கௌண்ட்டை ஃபுல்லா க்ளோஸ் பண்றதுக்கு முழு உரிமையும் உண்டு. ஸோ நீங்க 6 மாசம் கட்ட முடியல அப்படிங்கிற பட்சம் இருக்கு, நடுவுல வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நீங்க டென்யூரை சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் எனக்கு இந்த செலவெல்லாம் வரும், ஆர்டி கட்ட முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க பெட்டர் ஒரு 2-3 மாசம் சேர்த்து மொத்தமா எஃப்டில போட்டுறது லம்சமா. ஸோ ஆர்டி கட்டுறது கரெக்டா ஒரு டென்யூர் பார்த்து வச்சு கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இதெல்லாம் ஒரு சிலருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நான் இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் நான் எஃப்டி போட்டிருக்கேன், 1 லட்ச ரூபாய் நான் ஆர்டி கட்டி முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு பாதி பணம் மட்டும் நான் எஃப்டில இருந்து எடுத்துக்கணுமே, எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கே 50,000 ரூபாய் மட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஆர்டில இருந்து அப்படி எடுக்கவே முடியாது. ஸோ பாதி பணத்தை மட்டும் எடுக்கவே முடியாது. ரைட்டுங்களா? முழு பணத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1 லட்ச ரூபாவை நான் 3 வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்கேன், எனக்கு 2 வருஷத்துலயே எமர்ஜென்சியா தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து ஒரு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது. அண்ட் முக்கியமானது பெனால்டி கட்டணும். ரைட்டுங்களா? ஸோ பெனால்ட்டி வந்து கட்ட வேண்டியதா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நடுவில் பாதி பணத்தை எடுக்க முடியாது, முழு பணத்தையும் நீங்க வந்து எமர்ஜென்சிக்காக எடுக்கிறீங்கன்னா ஒரு கணிசமான தொகை வந்து பெனால்ட்டியா கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அதுவும் நீங்க வந்து பாத்துக்கணும். அடுத்து ஸோ இப்படியெல்லாம் நான் மாட்டாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு எமர்ஜென்சிக்கெல்லாம் ஃபண்டு வேணும், ரொட்டேஷனுக்கு காசு இருக்காது, இவ்வளவுதான் அமௌண்ட் சேமிக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்ல நீங்க வந்து எஃப்டியோட டியூரேஷனை வந்து குறைச்சு போட்டுக்கலாம். ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான காலகட்டத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். பணத்தை பிரிச்சு பிரிச்சு போடுறது சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி. அடுத்து ஸோ இப்போ இன்னொரு முக்கியமானது, ஆர்டி வந்து பிரச்சனையே இல்லைங்க. நீங்க வந்து 10 வருஷம் போடுறீங்கன்னா எடுக்கவே முடியாது, கன்ஃபார்ம் நான் சொல்லிட்டேன். நடுவில் வந்து எடுக்கிறீங்கன்னா பெனால்ட்டி எல்லாம் கட்டணும். அது எஃப்டிக்கும் சரி ஆர்டிக்கும் சரி. டாக்ஸ் சேவிங் எஃப்டி அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து 5 வருஷம் டென்யூர். அதை கண்டிப்பா எடுக்க முடியாது, எந்த எமர்ஜென்சி சொன்னாலும் எடுக்க முடியாது. இது ரொம்ப 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 முக்கியம். அப்ப டாக்ஸ் சேவிங் எஃப்டி போடுறீங்கன்னா 5 வருஷத்துக்கு அந்த பணத்தை மறந்துடணும், இந்த மைண்ட் செட் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? சோ டாக்ஸ் சேவிங் எஃப்டி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் யூஸா இருக்கும், அதுல என்னென்னலாம் பாயிண்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரிகேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் தனி ஒரு வீடியோவே வந்து உங்களுக்கு மேக் பண்றேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டுங்களா? சோ ஜாயிண்டடா எப்படி டாக்ஸ் சேவர் எஃப்டி போடலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு வீடியோ கூட போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஆர்டி அல்லது எஃப்டி வந்து போடலாம். ரைட்டுங்களா? ஏன் சொல்றேன்னா, கொஞ்சம் கூட நம்ம சேர்க்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம சேர்த்து வச்சு வட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்.
ஸோ நான் வந்து ஆர்டி போடுவேனா எஃப்டி போடுவேனா அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்து ஸ்டூடெண்டா இருக்கேன், எனக்கு மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் சேமிக்க முடியும், கொஞ்சமா தான் வந்து சேலரி வருது அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல வீட்டு செலவுகள் ஜாஸ்தி, எனக்கு ரொம்ப கம்மியா தான் வரும் அப்படிங்கிற பட்சத்துல நான் ஆர்டிக்கு வந்து போயிடுவேன். இல்ல என்னால ஒரு 5000 10,000 வந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நான் எஃப்டி வந்து கண்டிப்பா போடுவேன். ஏன்னா எனக்கு வட்டி அதிகமாக வருது, இருக்கிறதுல எது பெஸ்ட்டோ அதான் நான் போடுவேன். ஆனா எஃப்டிங்கிறது ஒரே அடியா மொத்தமா போய் 10 வருஷத்துக்குலாம் லாக் பண்ண மாட்டேன். ஏன்னா எமர்ஜென்சின்னு வர்றப்போ நம்மளுக்கு அந்த காசை தான் நம்ம எடுத்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 6 மாசம் 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு போடுறதுதான் என்னோட ஐடியா. ஸோ எஃப்டியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பெஸ்டா போட்டு இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்காவது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க அப்படின்னா, எதுல போடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.